வெல்கம் டு சோடா புட்டி. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ரெண்டு படங்கள். அண்ட் இது ரெண்டுமே தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. ஒன்னொன்னத்தை பற்றி டீட்டெயிலாக பார்த்து விட்ருவோமா? ஆக்சுவலாக வெப் சீரிஸ் நிறைய இருக்குது, அதெல்லாம் அடுத்தடுத்து கிளியர் பண்ணி விட்டுறலாம். ஃபஸ்ட்டு மாலிவுட் டைம்ஸுங்கிற மலையாள படம். இது தமிழ் டப்பிங்லேயே இருக்குதுப்பா. ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா இது சினிமாவில் இருக்கிற ரியாலிட்டியை ஓப்பனாக பேசுகிற படம். அண்ட் அது இல்லாமல் இந்த கதை திருட்டு, அது இல்லாமல் ஒருத்தனோட அடையாளத்தை அப்படியே ஆட்டைய போடுறது, அதை விட முக்கியமாக அவனை சுற்றி எல்லாருமே கெட்டவங்களாக இருக்கிறது. ஆக்சுவலாக இது அப்போ ரிலீஸ் ஆகும்போதே பார்த்துட்டு இன்ஸ்டாவில் வீடியோ போட்டேன். யூடியூப்பில் ஓகே நம்ம தேட்டர்லையும் பெருசாக இல்லை, அதனால தமிழ் டப்பிங்கில் வந்தால் தான் நம்ம ஆளுங்க நிறைய பேர் பார்ப்பாங்க, ஓடிடியில் வரும்போது இதை பற்றி டீட்டெயிலாக பேசலாங்கிறதுனால தான் இப்போ பேசுறது. ஆக்சுவலாக இந்த டேரக்டர் யாருன்னா, இதுக்கு முன்னாடி முகுந்தன் உண்மை அசோசியேட்ஸு, அதாவது எப்பேற்பட்ட கெட்டது வேணாலும் பண்ணுவான் சார், அவனுக்கு அந்த சுச்சுவேஷனை சமாளிக்கணும்னா அவன் என்ன வேணாலும் பண்ணுவான் சார்னு இருக்கிற கேரக்டரை வச்சு படம் பண்ணாரு. இதில் அப்படியே உள்டாவா, அதில் ஹீரோ கேரக்டர் அவன் எல்லா மொளமாரித்தனமும் பண்ணுவான். இதில் ஹீரோவை சுற்றி இருக்கிற எல்லாருமே மொளமாரித்தனம் பண்ணுவாங்க. ஹீரோ மட்டும் நேர்மை, நியாயம், கட்டுப்பாடு, என் கதை இப்படி தான் இருக்கணும், ஒரு டேரக்டரான இதெல்லாம் தான் பண்ணணும் அப்படின்னு அவர் தான் நேர்மைக்குள்ளே இருப்பா. அப்படி இப்படிப்பட்ட ஒரு ஆள் சினிமா எடுக்கணும், அதுவும் பெஸ்ட்டான சினிமா. அதாவது எப்படியாச்சும் ஒரு படம் பண்ணிடணும், என் பேரை பிக் ஸ்க்ரீனில் பார்த்துடணும், பண்ணாத நச்சுன்னு இருக்கணும்டா, பெஸ்ட்டு ஹாலிவுட் படம் நான் நல்லா பண்ணணும், அப்படி ஒரு பேரை நான் வாங்கணும்டா அப்படின்னு ஆசையோடு இருக்கிற ஹீரோ. இப்போ அதுக்காக அவருடைய லைஃப்பில் என்னென்ன சம்பவங்கள்லாம் நடக்குது, அதுக்காக அவர் என்னென்ன ஸ்டெப்லாம் எடுத்து வைக்கிறாரு, அவர் படம் பண்ணாரா, அந்த படம் பண்ண விட்டாங்களா, அதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனைலாம் வந்துச்சு. ஆக்சுவலாக ரொம்ப டார்க் ரியாலிட்டியே பேசக்கூடிய படம். அவர் எடுக்க போகிறது என்னமோ ஹாரர் படம் தான். இதுவே ஒரு மாதிரி நீ சினிமாக்குள்ளே வரியா, இந்த விஷயங்கள்லாம் இருக்குது, இதுதான்டா நெஜா ஹாரருங்கிற மாதிரி பல விஷயங்களை டீல் பண்ணிருப்பாங்க. எனக்கு அந்த வகையில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம்ம என்கேஜிங்காக இருக்கும். செகண்ட் ஹாஃப் சிலருக்கு அந்த டெக்னிக்கல் விஷயங்கள் அப்படி தெரியாதவங்களுக்கு சிலருக்கு என்னங்க அப்படியே போகுதுங்கிற மாதிரி இருக்கும். எனக்கு இது நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே வைக்காம, பல விஷயங்களை பேசியிருக்காங்கடா, ஓப்பனாக பேசியிருக்காங்க. ஏன் இந்த ஓப்பனாக பேசியிருக்கிறாங்க, உண்மைகளை பேசியிருக்கிறாங்க திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, இந்த மாதிரியான மோட்டிவேட் பண்ணுற படங்களில் எப்படியாச்சும் ஜெயிச்சிருவான்ப்பா, எப்படியாச்சும் அது பண்ணுவான்ப்பா, அதாவது எல்லாருமே போட்டு அவன் அப்படியே அழுத்தினாலும் டக்குன்னு அதை உடச்சிக்கிட்டு வெளியே ஜெயிச்சு முடிச்சிருவான்ப்பான்னு மோட்டிவேஷனை மட்டுமே தான் அப்படியே சாம்பிராணி போடுற மாதிரி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ரியாலிட்டி வேறடா, நீ நல்லது நினைச்சாலும் இல்லை நல்லது பண்ணணும்னு நினச்சாலும் அங்கே சுற்றி இருக்கிறவங்க உன்னை செய்யவே விடமாட்டாங்கடா அப்படிங்கிற இந்த ரியாலிட்டியை ஓப்பனாக பேசுறது. அப்புறம் இந்த கதை திருட்டு விஷயம், அப்புறம் இந்த ஒரு படம் எடுக்கிறதுக்குள்ள இந்த பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிற அது மேலே ஒரு அப்சஷன் இருக்கும்ல, எப்படியாச்சும் ஒன்று பண்ணிடணும், இதை காப்பி அடிச்சு ஒன்று பண்ணிடணும், அதை பண்ணி இது பண்ணிடணும் இப்படிங்கிற அந்த விஷயங்கள்லாம் இல்லாமல் நம்ம மைண்டுக்குள்ளே ஒரு கண்ட்ரோல் இருக்கும். இப்படி தாண்டா பண்ணணும், இதுக்காக தான் நம்ம வந்திருக்கோங்கிற ஒரு அப்சஷன் இருக்கும் தெரியுமா, அதுவே எந்த அளவுக்கு இல்லங்கமாக போகுங்கிறதெல்லாம் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக இல்லை இந்த ஃபஸ்ட்டு ஒரு குட்டி ஷார்ட் ஃபிலிம் மாதிரி பண்ணுவான். அதில் என்ன பிரச்சனையாச்சு எனக்கு அந்த இதுலேயே கனெக்ட் ஆகிட்டேன். முக்கியமாக ஓப்பனிங் அந்த ஒரு சீனில், அதாவது நான் ஸ்பாயில்லாம் பண்ணலப்பா, ஓப்பனிங் அந்த ஒரு சீனில் அங்கே படத்தோட கனெக்ட் ஆகிடுவீங்க. ஏன்னா இந்த மாதிரி படங்களில் எப்படியாச்சும் ஒரு படம் பார்த்து நானும் படம் பண்ணணுங்க இப்படின்னு இந்த மோட்டிவேஷனாக இருக்கும். அது இல்லாமல் இந்த ஓப்பனிங் அந்த ஒரு மொமெண்ட்லேயே இந்த படத்தோட நல்லா இருக்கே, அடுத்து என்னடா பண்ண போறீங்க அப்படிங்கிற ஒரு மொமெண்ட்டை கிரியேட் பண்ணிட்டாங்க. எனக்கு அதனால் பிடிச்சது. ஆனால் ஆப்வியஸாக நெகட்டிவ்ஸ்னு சொல்லணும்னா செகண்ட் ஹாஃபில் சிலருக்கு என்னங்க அப்படியே ஃப்ளாட்டாக போகுது, என்னங்க ஓவர் மைண்ட் வைஸாக இருக்குதுன்னு இப்படிலாம் சொல்லுவாங்க. பட் எனக்கு இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக ஒரு மாதிரி ராவாக இருந்துச்சு. எனக்கு இந்த டேரக்டரோட இன்டர்வியூலாம் பார்க்கும்போது நீ இதுக்கு மேலே சைக்கோவாக தான் இருந்திருக்கேன்ற மாதிரி இந்த டேரக்டரோட இன்டர்வியூ பார்க்கும்போது எனக்கு ஃபீல் ஆச்சு. இப்போவும் சொல்கிறேன், இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். கட்டாயமாக சில இடங்கள்லாம் ஓவராக உங்களை போட்டு அழ வைக்கிறேன், அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்லாம் பண்ணாது. அளவாக அந்த மீட்டரில் பல விஷயங்களை பேசியிருக்கோம், ஓப்பனாக பல விஷயங்களை பேசியிருக்கோம். ஸோ சினிமா பற்றின விஷயங்கள், சினிமா பேஸ் பண்ண படங்கள், சினிமாவே படமாக எடுத்தால் அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா தாராளமாக இந்த படத்தை ட்ரை பண்ணுங்கள். நல்ல படம், எனக்கு இது நல்லாவே ஒர்க்கான படம்ப்பா. ஸோ அதனால தான் நான் எல்லாருமே பாருங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். சரி, ரெண்டாவது படத்துக்கு போவோமா? எனோலா ஹோம்ஸ், அதோடைய பார்ட் 3 டிடெக்டிவ் ஸ்டோரிஸு. அது மேலே ஒரு தனி ஈர்ப்பு இருக்குது, ட்விஸ்ட் இருக்கும். அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுறது, குட்டி குட்டி விஷயங்களை அவங்க நோட் பண்ணி ஒரு கிரைம் சம்பவம் தான், அதை சுற்றியே ஏகப்பட்ட விஷயங்கள். என்னடா பார்த்தீங்க, எங்கே பேர் அந்த கதவு ஓரத்தில் அது இருக்கா, ஜன்னல் ஓரத்தில் இது இருக்கா, வீட்டு மேலே இது இருக்கா அப்படின்னு பல விஷயங்களை இவங்க நோண்டி நொங்கெடுத்து அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை கண்டுபிடிப்பாங்க. இதனால் டிடெக்டிவ் ஸ்டோரிஸ் மேலே எப்போவுமே ஆர்வம் ஜாஸ்தியாக இருக்குமா. அந்த வகையில் இதோடைய பார்ட் 1 பார்ட் 2 இது ஏன் கொஞ்சம் ஸ்பெஷல்னா, ஆல்ரெடி ஷெர்லாக் ஹோம்ஸ் எப்பேர் போட்டு ஆள் தெரியுமா அப்படின்னு அவர் மேலே நமக்கு ஆல்ரெடி ஃபேனு. அதில் அவளுக்கு ஒரு தங்கச்சி இருந்து, அந்த தங்கச்சியும் எனக்கும் தனி அடையாளம் இருக்கக்கூடாதா, நாங்கள் டிரெக்டிவ் ஆகக்கூடாதா, எல்லாரும் அண்ணங்காரம் முன்னாடியே போவீங்களா, தங்கச்சிக்காரி நான் தானே டிரெக்டிவ் என்கிட்ட வாங்கடா அப்படின்னு சொல்லி இவ்வளோ டிரெக்டிவ் ஸ்டோரிஸ். ஆக்சுவலாக பார்ட் 1 பார்ட் 2 பார்த்துருந்தா தான் அது புரியுமான்னா இன்னும் நல்லா கனெக்ட் ஆகும். பார்ட் 3 ஆக்சுவலாக பார்ட் 2 கண்டினியூஷனாக பார்ட் 1 இவங்க அம்மா கேரக்டரு, இந்த ஷெர்லாக் ஹோம்ஸோட மேலே இவங்க கொண்ட பாண்டிங்கு, இப்படி பல விஷயங்கள் இந்த ஃபர்ஸ்ட் 2 பார்ட்டில் டீல் பண்ணிருப்பாங்க. மேக்ஸிமம் ஸ்கிப் பண்ண வாய்ப்பு இல்லை. அது இல்லாமல் நெட்ஃப்ளிக்ஸ்காரன் 3வது பார்ட் ரிலீஸ் ஆக போகுதுன்னா 1 மாதம் முன்னாடியே ஃபர்ஸ்ட் 2 பார்ட்டையும் தமிழ் டப்பிங் பண்ணி விட்டுட்டான். அதனால் பேக் டு பேக் பார்த்துட்டு அப்படியே 3rd பார்ட் வந்தீங்கன்னா நல்லது. சரி, இதில் கதை என்ன அப்படின்னாக்க, ஷெர்லாக் ஹோம்ஸை கடத்தி விட்டாங்க, இங்கே ஹீரோயினுக்கு கல்யாணம் ஆக போகுது, அதுக்குள்ளே அண்ணங்காரன் கடத்தி விட்டான்.
அண்ணங்காரன் டிரெக்டிவ் ஆச்சே, அவன் ஏகப்பட்ட அப்படியே இந்த வச்சுக்கன்ற மாதிரி பொறி வைக்கிற மாதிரி பல விஷயங்கள் அப்படி தூவி விட்டு போயிருப்பான். அது மூலியமா அண்ணங்காரன் எப்படி கண்டுபிடிக்கிறது, எதுக்காக இந்த சம்பவம் நடக்குது, இன்னொரு பல விஷயங்களை இவ தேடி தெரிஞ்சுக்கிறது தான் இந்த ஒட்டுமொத்த படமே. எனக்கு இதுல பிடிச்சது ஓகே, ஆல்ரெடி இந்த பாண்டிங்கிறத நல்லா காமிச்சிட்டாங்க. அண்ணங்காரனுக்கும் தங்கச்சிக்கு பாண்டிங்கு. அது இல்லாம இவங்க அம்மா அப்படி சொல்லிருப்பாங்க, உனக்குன்னு ஒரு அடையாளத்தை வச்சுக்க, உன் அடையாளத்தை இழந்துடாத, ஆம்பளைங்களை நம்பாத, நாசமா போயிடுன்ற மாதிரி ஓப்பனிங்க அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மூலியமா இவ வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரீச் ஆகிறது, பிளஸ் அதுக்கு பின்னாடி இன்னொரு ஸ்டோரியை லிங்க் பண்றதுங்கிற மாதிரி அந்த விஷயங்கள்லாம் டைரக்ட் ஸ்டோரிஸ்க்கு என்னென்ன தேவையோ அந்த தேவையான விஷயங்கள்லாம் இருந்துச்சு. பிளஸ் இந்த பாண்டிங் நமக்கு ஃபர்ஸ்ட் 2 பார்ட்ல சொன்னதுனால நீங்க தான் கண்டினியூ ஆறீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயங்கள்லாம் நல்லா இருந்துச்சு. அதை தாண்டி எனக்கு இது வந்து ஒரு பயங்கரமான டைரக்டிவ் ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபீல் ஆகல. எனக்கு வந்து ஆக்சுவலாக பார்ட் 2 ஒர்க் ஆச்சு. பார்ட் 1 நல்லா இருந்துச்சு. ஏன்னா பார்ட் 1 வந்து வெறும் இன்ட்ரோடக்ஷன். இப்போ ஷெர்லாக் ஹோம்ஸ் மிகப்பெரிய ஆளு, டிடெக்டிவ்னு எல்லாருமே பாராட்டுற ஒரு ஆளு. இப்போ அந்த அடையாளத்துக்குள்ளே நானும் இருக்கணுமா, இல்லை இந்த பொண்ணுன்னு சொல்லி அப்படியே ஓரம் கட்டி பார்க்குறாங்க. நான் வந்து எனக்கும் திறமை இருக்கு, எங்க அம்மா என்னையும் திறமைசாலியாக தான் வளர்த்துருக்குன்னு சொல்லி அந்த அடையாளத்தை தேடி ஓடுறது ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட் பார்ட்ல ஷெர்லாக் ஹோம்ஸ்க்கும் எனோலா ஹோம்ஸ் 2 பேருமே இவங்க ஒரு கேஸ் அவங்க ஒரு கேஸ், ஆனால் 2த்தையுமே சேர்ந்தா மாதிரி இவங்க சால்வ் பண்றதுன்னு ஆக்சுவலாக செகண்ட் பார்ட்ல தான் டைரக்டிவ் ஸ்டோரிக்கான உண்மையான வேலையே இருக்கும். இந்த தேர்ட் பார்ட்ல அந்த அளவுக்கு டைரக்டிவா இவங்க தேடி இதை நான் எதிர்பார்க்கல, நான் வேற ரூட்ல போவீங்கன்னு நினைச்சேன், அப்படியே யூட்டர்ன் அடிச்சு இந்த பக்கம் வந்துட்டீங்க பாருன்னு அப்படிலாம் ஃபீல் ஆகல. எனக்கு இது வந்து ஒரு ஓகேவா அப்படியாங்க இந்த நியூஸ் சொல்றீங்களாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பயங்கரமான இந்த பார்ட் ஃபீல் ஆகலை. ஒரு ஓகேவா தமிழ் டப்பிங்ல இருக்குது, ஓடிடியில் தான் பார்க்க போகிறோம், அதுக்காக வேணா அப்படி போட்டு விட்டீங்கன்னா பார்க்கலாமே தவிர ஒரு ஓகே டைம் பாஸ் மூவி அவ்வளோதான். பெரிய லெவல்லாம் ஒன்றும் இம்ப்ரெஸ்லாம் பண்ணல, டைம் பாஸ் மூவி சும்மா அப்படி போட்டு விட்டா பார்க்கலாம். இந்த அப்சஷன் படம் ஓடிடியில் வந்துருச்சுன்னு வீடியோ போட்டிருப்பாங்க. ஓடிடிலாம் வரல ராசா, அதாவது பொட்டி வந்துருச்சு, ஹெச்டி வந்துருச்சுங்கிறதுனால அதை வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹெச்டியில் வந்துருச்சு, அன்சென்சார்ட் வெர்ஷனாக தான் ரிலீஸ் ஆயிருக்குது. அண்ட் இப்போ நிறைய பேர் இந்த படத்தை பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் கமெண்ட்லையும் கேட்டிருந்தீங்க அதை டீகோடிங் போடுங்க, அதை பற்றி டீட்டெயிலாக பேசுங்க. நிறைய இருக்குது, இந்த படத்தை பற்றி பேச நிறைய இருக்குது. அப்போ தேட்டரில் பார்த்துட்டு அதை பற்றி பேசலாமான்னா நிறைய பேர் முதல்ல பார்த்துருக்க மாட்டாங்க, அதனால் வெயிட் பண்ணேன். இப்போ தான் வந்துருச்சு இல்லை, அதை பற்றி டீட்டெயிலாக அந்த படத்தில் ஏகப்பட்ட தியரிஸு, அது இல்லாமல் அந்த கதையை நம்ம புரிஞ்சுக்கிட்ட ஒன்றா அண்ட் அந்த கதைக்கு இன்ஸ்பயர் ஆன ஒன்றான்னு இப்படி பல விஷயங்கள் அதை சுற்றி இருக்குது. ஸோ அப்சஷனை பற்றியே டீட்டெயிலாக நம்ம அடுத்தடுத்து வீடியோஸை கவர் பண்ணிடலாம். இந்த ஏரியாலாம் முடிச்சு விட்டுட்டு அடுத்து அப்படியே நம்ம மேக்ஸிமம் மண்டே நான் போட்டுறோம்ப்பா. டோட்டலாக டீட்டெயில்டாக அப்சஷனை பற்றியே பேசணும், அவ்வளோ இருக்குது அந்த படத்தை பற்றி பேசுறதுக்கு. அதை நம்ம அடுத்தடுத்து கவர் பண்ணி விட்டுலாம். இன்னும் பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்த வீடியோவை கவர் பண்ணி விட்டுறேன். மறக்காம சோடா பிடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பை.